வாழ்க வளமுடன். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ராகு கேதுகளை பற்றி ஒரு சிறப்பு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அதிமுக்கியம் வாய்ந்த கிரகம் ராகு கேதுக்கள். அதுவும் திருமணத்தில் செவ்வாயோடு சேர்ந்து பேசப்படக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது. எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டு ஜோதிட விதிப்படி ராகு கேது 7 கிரகங்களுடைய சேர்த்து 9 கிரகங்கள் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்துக்களுடைய கோவில்லையும் சடங்குகள்லையும் மற்ற கிரகங்களுக்கு அளிக்கப்படுகின்ற அளவுக்கு முக்கியத்துவம் ராகு கேதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் மாற்றி சொல்ல முடியாது. அப்படித்தான் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது மற்ற கிரகங்களுக்கு அடிப்படையில் அதிக வித்தியாசம் இருக்கும். மற்ற 7 கிரகங்களுக்கும் திடப்பொருளாக கண்ணுக்கு தோற்றமளிக்கக்கூடிய உருவமுடையவைகளாக காட்சியளிக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாம். ஆனால் ராகு கேதுகள் அப்படி இல்லை. மற்ற கிரகங்களுக்கு ஆகர்ஷண சக்தியும் சலனமும் இருப்பது போல ராகு கேதுகளுக்கு இல்லை. ஏன்னா அவை 2 கிரகமும் ஒரு கற்பனை புள்ளிகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். அதாவது பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய வட்ட பாதையில் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதையும் ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்ற, அதாவது இணைக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பகுதியும் கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு சம அளவு உள்ள ஒரு ரப்பர் வலையில் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த ஒன்றோடு ஒன்று மற்றக்குள்ளே உள்ள நுழைச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு ரவுண்டு பூமி மாதிரி பந்து மாதிரி வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி நுழைக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னாக்கா நடுப்பகுதியில் நிப்பாட்டினீங்க அப்படின்னாக்கா 2 சைடும் ஒரு இடத்துக்கு வெட்டிக்கும், ஒரு இடத்துக்கு ஜாயிண்ட் ஆகி நிற்கும், பிடிச்சி நிற்கிறதுக்கு. இதுதான் இந்த ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாதை தான் ஒன்று வெட்டி கொள்ளும் பாதை இருக்கு இல்லையா? 2க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். 2 வெட்டுக்குள்ள புள்ளி தான் இந்த ராகு கேது அப்படிங்கிறது பெயர் பெற்றிருக்கிற வழங்குது நம்முடைய விஞ்ஞானிகள் சொன்ன கருத்து பிரகாரம். இந்த 2 வெட்டு புள்ளிகளும் 180 தூரத்தில் 180 டிகிரி தூரத்தில் வந்து நீங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிரகங்கள் மற்ற கிரகங்கள் ஈர்ப்பு, அதாவது ஆகர்ஷண சக்தியை உடையதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவையிலிருந்து புறப்படுகின்ற அந்த எலக்ட்ரோ மேக்னட் அலைன்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னட் அலை அப்படிங்கிறது பூமியையும் அதில் உள்ள உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருள்களையும் பாதிக்கின்றன கிரகங்கள். இப்போ எல்லா உயிரினங்களும் எல்லா பொருள்களும் உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருள்கள் எல்லாமே இந்த கிரகங்களால் பாதிப்பை ஏற்படுத்துது, நல்லதும் கெட்டதும் கலந்து. இப்போ தான் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த ராகு கேது ரெண்டுமே ஒரு 2 புள்ளி தானே, இதுக்கு ஒன்றும் தோற்றம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உலகையும் அதில் உள்ள உயிருள்ள உயிரற்ற பொருள்களையும் மற்ற 7 கிரகங்களை போல இந்த கிரகம் எப்படி பாதிக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? 2 புள்ளி மட்டும் என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இது இயற்கையான நம்மளுக்கு டவுட் வருது, உண்மைதான். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாதையில் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். ஒரு பஸ்ஸு அல்லது லாரி வேகமாக உங்களை வந்து கடக்குது. அப்போது அதனுடைய வேகம் ஏதோ ஒரு விதமான ஒரு விசையை உண்டாக்கும் இல்லையா? ஒரு விசையை உண்டாக்கி செல்வது போல் நம்மளால் உணர முடியும். அதுபோக அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பக்கம் இருக்கக்கூடிய உள்ள மற்ற பொருள்கள் வந்து இதன் மூலிமா சலனம் அடையும், அந்த காற்று தள்ளிட்டு போகிறப்போ. ஆனால் பஸ்ஸில் பிரயாணம் செய்யறவங்களுக்கு இந்த விசையை வந்து உணர முடியாது. அவங்க முன்னோக்கி போயிட்டுருப்பாங்க. வெளியே நிற்கிற நம்ம தான் அதை உணர முடியும். அப்போது பூமி சூரியனை வேகமாக சுற்றி வரும்போது ஒருவித எலக்ட்ரோ மேக்னட் அலைகள் எழுகும்.
பூமியில் உள்ள நாம இதை உணர முடியாது. அதுபோல சந்திரனும் பூமியை சுற்றி சுழலும் போது ஒரு விதமான எலக்ட்ரோ மேக்னெட் அலைகள் வரும். இந்த இந்த 2 விதமான அலைகளும் ஒன்றோடொன்று சந்திச்சு உராய்ந்து கொள்ளும்போது வழக்கத்துக்கு மாறாக ஏதோ ஒரு விபரீதம் நடந்தே தீரும் இல்லையா? இது விஞ்ஞானத்துல இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம படிச்ச வகையில. அதை நீங்க கொஞ்சம் உள்ள போய் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த சோடியாக் எனப்படும் வான வீதியில சந்திரன் பூமி ஆகியவையோட பாதையில சந்திக்கின்ற இடத்துல விபரீதமான சலனங்களை உண்டாக்கி கொண்டு இருக்கும் இந்த இரு வெட்டு புள்ளிகள் தான் ராகு கேது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கேது அப்படிங்கிறது மிக முக்கியமான தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். இதுல இப்ப ராகு கேது திசை ஒருத்தருக்கு நடக்குது. இந்த தசாபுத்தி காலங்கள்ல இந்த ராகு நல்ல பலனை தந்துருமா அல்லது தீய பலனை தந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள், என்ன பண்ணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் நம்மளுக்கு வரும். இது இயற்கையான நிலைமை. ஏன்னா ஒரு 18 வருஷ காலம் நடத்தும். இந்த ராகுகளுடைய தசாபுத்தி காலங்களில் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறப்போகுது, நல்ல வகையாக மாறுமா அல்லது தீய வகையால் மாறிடுமா அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள் நம்மளுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது இயற்கை. சரி, இப்போ இந்த ராகு கேது நம்மளுடைய 12 ராசி கட்டத்தில் ஒரு ராசி கட்டத்தில் நிற்கும். அந்த ராசி கட்டத்துக்குள்ள இந்த ராகு கேதுவை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிமுக்கியமான சூட்சமான ஒரு அந்த இடத்துக்கு இருக்கு. அப்போ இந்த ராகு கேது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு நட்சத்திரம் வேலை செய்யும் இல்லையா? எல்லாருமே நட்பாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அனுசரித்து போக மாட்டாங்க. இதுதானே இயற்கையான வழக்கு. அதே போல் இந்த ராகு கேது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட்டான நட்சத்திரம் ஒன்று இருக்கும். அந்த நட்சத்திரங்களில் நம்மளுடைய லக்னமோ அல்லது லக்னத்துக்கு அதிபதியோ அல்ல சந்திரனோ நின்னுது, அந்த இடத்த வாங்கி நமக்கு லக்னம் நின்னாலும் சரி, லக்னத்துக்கு அதிபதி நின்னாலும் சரி, இல்லை சந்திரன் நின்னாலும் சரி, நம்மளுக்கு அந்த ராகு கேது மூலிமா கிடைக்கக்கூடிய முழு பலனை நம்மளால் அனுபவிக்க முடியாமல் செய்யும் அப்படின்னு சொல்லி. இப்போது உதாரணமாக மேச ராசிக்குள்ள ராகு நிற்கிது. இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுங்களேன். இந்த அஸ்வினிக்கு ஆப்போசிட்டான நட்சத்திரம் அப்படிங்கிறது பூராடமும் திருவோணமும். இந்த 2 நட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சாலும் சரி, இல்லை சந்திரன் அந்த இடத்துக்கு ராசியாக நின்னாலும் சரி, இல்லை லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் நின்னாலும் சரி, இந்த ராகுனால் ஏற்படக்கூடிய பலனை கட்டாயம் ஜாதகரை அனுபவிக்கிறதுக்கு விடுறதில்லை. இன்னும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆப்போசிட்டான, அதாவது பகைமை பாராட்டக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம், எடுத்துக்கலாம் அதையே. அந்த நட்சத்திரங்களுக்குள்ள நம்மளுக்கு தனத்தை தரக்கூடிய நின்னாலும் சரி, இல்லை புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய நின்னாலும் சரி, அல்லது 9ஆம் இடத்து அதிபதி நின்னாலும் சரி, இந்த கிரகங்கள் நிற்கும் போது இந்த ராகு கேது மூலிமா சில ஒரு நல்ல காரியங்களையோ இல்லை பொருளாதார வளர்ச்சியோ நம்மளால் பெற முடியாமல் போகும். அதுவும் இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் சம்மந்தப்பட்ட இடம் அந்த இடத்துக்கு சிக்கிச்சு அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் மேலோட்டமாக நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும், தொழில் ஸ்தானம் பலமாக இருக்கும். அவங்களுக்கு செவ்வாய் முடிஞ்சு ராகு திசை தொடங்கும் போது தொழிலில் ஜாதகத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாமல் நடந்துக்கிட்டு போகும். அதுக்கு இந்த ராகு அதோடைய சூட்சும விதிகள் நம்மளுக்கு காரணமாக அமைகிறது தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இதை பற்றி இன்னும் நிறைய, அதாவது ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எங்கே நிற்கிது, என்ன நட்சத்திரத்தில் நிற்கிது, அவங்க எந்த பாவகத்து கூட நம்ம தொடர்பில் வர்றாங்க, அந்த பாவகம் நம்மளுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத பார்த்து தெளிவான முடிவு நம்மளால் எடுத்துட முடியும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் பாலா.